அட கம கமன்னு வீடே மணக்க குக்கர்ல ஒரு விசில் விட்டா போதும் சூப்பரா ரெடி ஆயிடும். இன்னும் ஒரே மாதிரியான சமையல் தான் சமைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு முறை இந்த மஷ்ரூம் புலவர் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். மஷ்ரூமை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை நல்லா பீல் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல ஜஸ்ட் போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். மேல இருக்க மண்ணெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. குக்கர்ல தான் செய்யறோம். குக்கர்ல நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்திருக்கேன். புதினா பச்சை மிளகாய் கூடவே பட்டாணி சேர்த்திருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாவே சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஜஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலாஸ் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும் இருந்தா நல்லா ஒயிட் கலர்ல புலாவ் கிடைக்கும். நான் கொஞ்சம் மசாலாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப கரெக்டா இருக்கும். அரிசி சேர்த்து குக்கர் மூடி ஒரு விசில் விட்டா நல்ல சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பொல பொலன்னு மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடும். ஒரு முறை இப்படி செஞ்சுதான்